நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இறையிறக்க ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இரக்கத்தின் தெய்வம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கின்ற மரண பயம், இருளின் பிடி, அலகையினுடைய ஆட்சி, தொற்று நோயினுடைய அபாயகரம், இவை அனைத்திலிருந்தும் மீட்டருள வேண்டும் என்று சொல்லி இரக்கத்தின் ஆண்டவருடைய கரத்தில் நம்பிக்கையோடு கொண்டிருப்போம். இந்த நேரம் முழுவதும் இரக்கத்தின் ஆண்டவருடைய வல்லமையின் நேரமாய் நமக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனித சமூகமும் அவநம்பிக்கையோடு, அச்சத்தோடு, பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தெய்வமே எங்களுக்கு யாரும் இல்லை, நீர் ஒருவரே எங்களை விடுவிக்கக்கூடிய வல்லமையின் ஆண்டவர் என்பதை உணர்ந்தவர்களாக அவருடைய ஆசீர்வாதமும் அருளும் நம்மை கடந்து வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் பாடி ஜெபிப்போம். இந்த பாடலிலே அனைவரும் சேர்ந்து கலந்து கொள்வோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே,
ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீர்தானே. என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. எந்நாளுமே ஐயா நீர்தானே. எந்நாளுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களை தேடி நீரும் வந்திருக்கு. நான் நம்புகின்ற தெய்வம் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரே நம்பிக்கையோடு உம்முடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் முழந்தால் படியிட்டு ஆண்டவரே, எங்களை கருணையோடு கண்ணோக்கும், எங்களை உற்று நோக்கிப்பார். யாருமில்லாத அனாதைகளாக இந்த மனித சமுதாயம் முழுவதும் ஆண்டவர் கதறி கண்ணீர் வடித்துக் கொண்டு இந்த தொற்று நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. தெய்வமே, எங்களை கருணையோடு கண்ணோக்கும் ஆண்டவர், எங்கள் மீது மனம் இறங்கும். இந்த நேரம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் நேரமா, உம்முடைய தெய்வீக வல்லமையின் நேரமா, நீர் கொடுக்கின்ற அருளை பெறுகின்ற அற்புதத்தின் நேரமா எங்களுக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய ஆவியின் வல்லமை முழுவதும் இப்பொழுது இந்த நிமிடத்தில் எங்களை ஆட்கொண்டு இந்த நேரம் முழுவதும் அவருடைய வல்லமையினால் நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க உதவி செய்யும். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவர் சொல்லன்னா பெருமூச்சுக்களோடு எங்களுக்காக ஜெபிப்பாராக, எங்களை தூண்டி எழுப்புவார். இவற்றை எங்கள் ஆண்டவரும் ஒரு திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு.
ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, நீர் உயிர் வெட்டி, ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழங்காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லவ ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரை உம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இரக்கத்தின் ஜெபமாலை, வல்லமையுள்ள மாலை. இரக்கத்தின் ஆண்டவருடைய அந்த இதயத்திலிருந்து பீரிட்டு வருகின்ற உதிரத்தையும் நீரையும் உற்று நோக்கி நம்பிக்கை வைத்து செபிக்கின்ற எந்த ஒரு மனிதரும் ஆசீர்வாதத்தை அபரிமிதமாய் பெற்றுக் கொள்வார். வல்லமையும் தேவனை உற்று நோக்குகின்ற எவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைக்கு இந்த இரக்கத்தின் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்காமல் என்னுடைய ஜெபத்தை உற்று கேட்காமல் நான் அவரை விடமாட்டேன் என்ற ஒரே உறுதியோடு இந்த இரக்கத்தின் ஜெபமாலையில நம்பிக்கையோடு நாம் கலந்து கொள்வோம். நம்மை வழிநடத்துகின்ற தெய்வம் குறிப்பாக இந்த எல்லா தொற்றுக்களிலிருந்தும் நம்மை விடுவித்து நம்மை பொறுப்பெடுத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போமா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை கொடுப்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். விசுவாச அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதருடைய சமூகத்தை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இந்த முதலாவது 10 மணியில சிறப்பாக இன்றைய தினம் இந்த தொற்று நோய்க்கு ஆளாகி இருக்கின்ற 27 லட்சத்திற்கும் மேற்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொண்டோம். இன்றைக்கு வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொண்டோம். இறைவனவர்களை மீட்டு கைதூக்கி மீண்டும் சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இறந்த 1,80,000க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிய ஆன்மாக்களை ஒப்புக்கொண்டு இறைவன் அவர்களுக்கு எடுத்து இளைப்பாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின்
துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவினுடைய கல்வாரி பாடுகளை நினைவு கூர்ந்தவர்களா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவங்களை அவருடைய சன்னிதானத்திலே அர்ப்பணித்தவர்களா, மனித குலத்தினுடைய அத்தனை பாவங்களும் கழுவி போக்கப்பட வேண்டும் என்று கல்வாரியிலே நமக்காக சிந்திய இரத்தத்தை குறித்து நாம் மன்றாடி பாடுவோம். நான் பாடுகின்ற பாடலை திருப்பி பாடும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இரத்தத்தால் எம்மை கழுவும், இரத்தத்தால் எம்மை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும், ஐயா இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த இரண்டாவது 10 மணியில இன்றைக்கு தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஒப்புக் கொடுப்போம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மருத்துவர்களும் செவிலி இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மனிதர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இதுல சில மருத்துவர்களும் செவிலியர்களும் அதே தொற்று நோய்க்கு ஆளாகி பலியாகி இருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு இந்த மருத்துவ உலகத்தை ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு நம்மை காக்கின்ற தூதர்களாக கடவுள் இவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். எனவே இவர்கள் சோர்வின்றி பணியாற்ற வேண்டும் என்று முன்னணியில் நின்று நமக்காக போராடி கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு உடல் நலத்தையும் தெம்பையும் தைரியத்தையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று, அது மாத்திரமல்ல, இறந்த மருத்துவர்களையும் செவிலியர்களையும் இறைவன் தன்னுடைய திரு சன்னிதானத்திலே அந்த வானதூதருடைய கூட்டத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயா உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த 3வது 10 மணியில இந்த கொரோனா தொற்று நோய்க்கான தடுப்பு மருந்து விரைவிலே கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவ ஆராய்ச்சி உலகம் இரவு பகல் பாராமல் தங்களுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். அது மாத்திரமே ஒரு நிரந்தர தீர்வாக அமைந்து ஒவ்வொரு மனிதரும் இதை பெற்றுக்கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து இன்னும் இந்த காலகட்டத்தில் பரிசோதனைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று அதன் வழியாக தொற்று நோய் பாதிப்புள்ளவர்கள் விரைந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்குரிய சிகிச்சைகளை அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் அன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீண்டும் இயேசுவினுடைய கல்வாரி பாடுகளை நினைவு கூர்ந்தவர்களாக நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், அகில உலகத்தினுடைய பாவங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து இறைவா எங்களை தொட்டு மீட்டருளும் என்று சொல்லி நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயா உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த 4வது 10 மணியில உலக தலைவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைக்கு இவர்களுக்கு இறைவன் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று, விவேகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். காரணம், இன்னைக்கு இந்த தொற்று நோய் பாதிப்பிலிருந்து மீட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த உலகத்து அரசுகள் இருக்கின்றார்கள். ஆனால் வேதனைக்குரிய சம்பவம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் மேல பழி சுமத்தி கொண்டு மக்களுடைய
இந்த வேதனைகளை பல நேரங்களிலே புறம் தள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். ஆளுங்கட்சி எதிர்கட்சி, எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேல, நாடு இன்னொரு நாட்டு மேல, அல்லது இன்னொரு சுகாதார நிறுவனத்தின் மேல, இப்படி ஒருவர் மேல பழியை போட்டுக் கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர். இறைவன் இவர்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டும் என்று, இவர்களுக்கு தேவையான பொது நலத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவுடைய கல்வாரி பாடுகள் நம்மை குணப்படுத்த வேண்டும் என்று, சுகப்படுத்த வேண்டும் என்று, நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அவருடைய திரு ரத்தம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம். முள்மூடி தலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். முள்மூடி தலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயா, இரத்தத்தால் எம்மை கழுவும். இந்த 5வது 10 மணியில நம்முடைய தனிப்பட்ட எல்லா மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொள்ளும். எனவே அனைவரும் முழந்தால் படிக்கிடுவோம். அன்றைக்கு மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபித்ததை போல நாம் ஜெபிப்போம். அவர் கரங்களை உயர்த்தி ஜெபித்த பொழுது அந்த மக்கள் அந்நியருக்கு மேல் போர் தொடுத்த பொழுது வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். எனவே இன்றைக்கு நாமும் இந்த கொரோனா தொற்று நோய்க்கு எதிரான போராட்டத்துல நம்மையே அர்ப்பணித்து கரங்களை உயர்த்தி வல்லமையின் தெய்வத்தை நோக்கி ஜெபிப்போம். வெற்றிக்கு மேல் வெற்றியை இந்த மனித சமூகம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும்
இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். ஐயா, இரத்தத்தால் எம்மை கழுவும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் ஈராமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அனைவரும் அன்பில் நம்பிக்கை வைக்கும். உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கும் எமக்கு வரமருளும். ஆமென். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாதைகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, என் இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மை நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருங்கள். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய தினம் சிறப்பாக மனுக்குலம் முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம். பாவிகள் என்ற நிலையிலே நாம் அத்தனை பேரும் இரக்கத்தின் ஆண்டவருடைய அந்த பாதத்துல தாழ்பணிந்து ஒப்புக் கொடுப்போம். அவருடைய அந்த தெய்வீக இரக்கம் இந்த அகில உலகம் செய்த அத்தனை பாவங்களிலிருந்து விடுவித்து இந்த கொரோனா தொற்று நோய் இந்த உலகத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நான் சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பி சொல்லவும். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல் எமது பாவங்களை பாராமல் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பெயரால் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பி சொல்லுவோம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்திலே நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமென். ஆமென். இறையிரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டின் நன்றாய் கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திரித்துவமாயிருக்கின்ற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்க இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திரித்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். பாவச் சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலகச் செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்தி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். ஞான ஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறையிரக்கத்தை தந்தருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறையிரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். அவ்விசுவாசிகள் ஒளிபெறுவதில் இறையிரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் ரட்சிப்பில் இறையிரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். உமது திரு காயங்களிலிருந்து சுரந்தோடி இரத்தத்தின் வழியாக இறையிரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை
எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகி இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கின்ற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பேரை தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுஸ்தினாவை மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாராகிய புனித பவுஸ்தினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமது திருவுளமானால் அவளது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்துக்கு நான் அறுதியற்றவனானேன். ஆனால் புனித பவுஸ்தினாவின் தியாகத்தையும் தன்மர்ப்பையும் பார்த்து இவளது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி இவளது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாத ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு இரக்கத்தின் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். உள்ளத்துல என்ன இருக்குது, என்ன வருத்தம், வைராக்கி, என்ன உணர்வு இருக்கின்றதோ அத்தனையும் அவருடைய பாதத்துல நாம் கொட்டித்து, பயமா, அச்சமா, அவநம்பிக்கையா, என்ன நடக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பா, ஆதங்கமா, அத்தனையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறது. அன்றைக்கு எருசலேம் நகர வீதிகளிலே கடந்து சென்ற தெய்வம் இன்றைக்கு மீண்டும் நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. செல்லுகின்ற வழிகளில் எல்லாம் கண்ணில் கண்ட நோயாளிகளை எல்லாம் தொட்டு சுகப்படுத்திய அன்பின் தெய்வம் இன்று நம்மை தொட்டு சுகப்படுத்த இருக்கின்றார். அகில உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதனையும் மனித சமூகத்தையும் தொட்டு அவருடைய அற்புதத்தின் கரத்தால் ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார். அவருடைய தொடுதல் நமக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று, அவருடைய குணமளிக்கின்ற ஆற்றல் நம்மை கடந்து வர வேண்டும் என்று, இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகம் நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுக்கொண்டு இந்த தொற்று நோயின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். புயலை போல எத்தனை துன்பங்கள் வந்தாலும்
எத்தனை விதமான கொள்ளை நோய்கள் வந்தாலும், எத்தனையோ எதிரிகளும் அலகையிலும் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், இந்த மனித சமூகத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்தாலும், நம்மை காக்கின்ற தெய்வம் நம்மை கைவிட மாட்டார். நம்மை காக்கின்ற தெய்வம் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எனவே அன்பு உள்ளங்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு என்னுடைய நம்பிக்கை முழுவதும் இந்த இயேசுவின் மேல், இந்த இரக்கத்தின் ஆண்டவர் மேல் என்று சொல்லி முழு நம்பிக்கையும் அவர் மீது வைத்தவர்களாகும். நம்பிக்கையோடு நாம் பாடி இந்த ஆசீர்வாத ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோமா? வல்லமையின் தெய்வம் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. ஐயா என்னை காக்கும் புகலிடமே, ஐயா என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே, அமைதி பெறுகின்றே. நான் அமைதி பெறுகின்றேன். ஜெபிப்போமா? அமைதியை கொடுக்கக்கூடிய தெய்வம், புயலை போல இந்த உலகம் முழுவதும் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற வேளையிலும் இந்த மனித சமூகத்தினுடைய அந்த படகை காப்பாற்றக்கூடிய வல்லமை மிகுந்த தெய்வம். இந்த தொற்று நோயினால் லட்சக்கணக்கான மனிதர்கள், இன்றைக்கு கணக்குக்கு 1,80,000 மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார். 27 லட்சம் பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்.
அவர்களை மீட்டு கைதூக்கக்கூடிய தெய்வம் இவர் ஒருவரே என்பதை உணர்ந்து நம்முடைய நம்பிக்கை முழுவதையும் இவர் மீது வைத்தவர்களாக ஜெபிப்போமா? எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய அன்பு கரத்துல எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். தெய்வமே, திக்கற்ற பிள்ளைகளாக அனாதைகளாக இந்த உலகத்தில் நாங்கள் கதறிக்கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த மனித சமூகம் எங்களை விடுவிப்பதற்கு கடவுள் இறங்கி வரமாட்டாரா என்று சொல்லி ஏங்கி தவித்து துடித்துக் கொண்டிருக்கின்றது. தெய்வமே, இரக்கத்தின் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் கரம் முழுமையாய் இறங்குவதாக. நீர் படைத்த மனிதனை ஒருபோதும் கைவிடாத தெய்வமாக கைதூக்கி விடுவீரா? எங்களை அழிக்கவா நீர் கைவிட்டு விட்டீர்? நாங்கள் அழிந்து போக வேண்டும் என்பது உடைய விருப்பமோ? தெய்வமே, நிச்சயம் நிச்சயம் நீர் எங்களை விடுவிப்பீர் என்ற ஒரே நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு மருத்துவ உலகம் போராடி கொண்டிருக்கின்றது. மருத்துவர்களும் செவிலியர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இருப்பினும் ஆண்டவரே, சாவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகளை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். கருணையோடு எங்களை கண்ணோம். ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய அழுகுரலை நீர் கேட்பீராக. ஆண்டவரே, நாங்கள் செய்வது அறியாமல் திகைத்து போயிருக்கின்றோம். உம்முடைய வலிமையான கரம், உம்முடைய ஆற்றல் உள்ள கரம் எங்களை தூக்கி விடுவதாக. இந்த மரண படுகொலையில் இருந்து எங்களை விடுவிப்பீரா? ஆண்டவரே, நாங்கள் சாவுக்கு கையளிக்கப்படாதவாறு அத்தனை கோடி மக்களையும் நீரே காத்து வழி நடத்துவீரா? ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டாண்டு காலமாக இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிப்பதற்கு ஒரு மீட்பர் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கிடந்தார்களே, அதுபோல நாங்கள் இன்றைக்கு வீடுகளிலே முடங்கி கிடக்கின்றோம். ஒரு மீட்பு கிடைக்காதா? ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த ஸ்தம்பித்து போன உலகத்திற்கு மீண்டும் ஒரு இயக்கம் கிடைக்காதா என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றோம். போதும், இந்த மனித சமூகம் அனுபவித்த வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் போதும் ஆண்டவரே. நீ கைதூக்கிவிடும், கைதூக்கிவிடும். இந்த மனித சமூகத்தை புதிதாய் படைத்து கட்டி எழுப்புவீராக. இனி இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து மீண்டு வருகின்ற மனித சமூகம் இந்த தங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அடிமைப்படுத்துகின்ற எண்ணங்களை விட்டுவிட்டு சொத்தையும் செல்வத்தையும் நோக்கி ஓடுவதை விட்டுவிட்டு, தெய்வமே, ஒரு மனித நேயம் மிக்க ஒரு உலகமாக மனித சமூகமாக பரிணமிக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். இந்த அனுபவத்தை கொடுத்தி ஒருவேளை இந்த வேதனையிலும் ஆண்டவரை போய் துதிக்கின்றோம். நீ கொடுத்த இந்த மாபெரும் அனுபவத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். உண்மைதான், ஒட்டுமொத்த மனித சமூகம் இன்றைக்கு ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கின்றது, ஒரு நற்செய்தியை பெற்றிருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் மீண்டு வருவதற்கு நீ உம்முடைய வல்லமையை கொடுத்து, உம்முடைய அருளை கொடுத்து, ஆவியின் ஆற்றலை கொடுத்து எங்களை பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு மனிதரிலும் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாவதாக. ஒவ்வொரு மனிதனுடைய செல்களையும் நீ தொடுவீராக. நோயுற்றவர்களை 27 லட்சத்திற்கு மேற்பட்ட அந்த சகோதர சகோதரிகளை நீ தொட்டு அவருடைய உச்சம் தலைவர் உள்ள கால்வரை அத்தனை செல்களிலும் உம்முடைய வல்லமை பாய்ந்தோடுவதாக. தெய்வமே, நீ அவர்களை உம்முடைய சாட்சியாக நிறுத்துவீராக. இன்றைக்கு நீர் அவர்களை சாட்சியாக நிறுத்தும் ஆண்டவர. உம்முடைய வல்லமை எங்களை கடந்து வருவதாக, ஒட்டுமொத்த உலகத்தை உம்முடைய வல்லமை ஆட்கொள்வதாக.
உலகத்தினுடைய மூலை முடுக்குகளில் எல்லாம் உங்களுடைய ஆற்றல் பாய்ந்தோடுவதாக. இந்த தொற்று நோய் எங்களை விட்டு, இந்த உலகத்தை விட்டு முற்றிலும் நீங்குவதாக. இன்னைக்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம், பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டினியை, சாவை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அவர்களை விடுவித்தவர். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ இருக்கின்றார்கள். அவர்களை இந்த மனநிலை பாதிப்பில் இருந்து விடுவித்தது இறைவா. இதோ உம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீர் கடந்து வந்து ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்கள் வாழ்கின்ற சமூகங்களை ஆசீர்வதித்தருளும். அவர்களை சுற்றிலும் இந்த தொற்று நோய் பரவாமல் பாதுகாத்தருளும். இனியும் இந்த தொற்று நோய் இந்த மனித குலத்தின் எல்லா விதமான அழிவுகளையும் உண்டாக்காமல் விலகிச் செல்வதாக. தொட்டுமாண்டவர எங்களை தொட்டு ஆசீர்வதித்து எங்களை பூரணமாய் சுகப்படுத்தி நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு எங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். வல்லமையின் தெய்வம் நம்மை கடந்து வருகின்ற அற்புதமான நேரம் இது. எனவே இந்த நேரத்தில் அவரை உற்று நோக்கி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் என்ற கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம், இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வல்லமையின் தெய்வம் நம்மை கடந்து வருகின்ற அற்புதமான நேரம். உயிருள்ள தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கின்ற அற்புதமான நேரம் இது. நம் வழியாக ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்க போகின்றார். எனவே அவரை நோக்கி ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி பாடி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற அகில உலகமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாம் செபித்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசுவை ஆராதிக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய இதயத்திற்கு இதமான, நெஞ்சத்திற்கு நெருக்கமான இருதய ஆண்டவரை பாடி துதித்து போற்றி பாடுவோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது.